राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। அழகான நந்த கிராமம். கண்ணன் தன்னுடைய 6 வயசுலேருந்து 11.5 வயசு வரைக்கும் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல நந்த பவனம், ஒரு சின்ன மலை, அதுக்கு மேலே தான் நந்த பவனம் அப்படின்னு அழகாக பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய நந்தகோபர், யசோதா, கிருஷ்ணமூர்த்தி மட்டும் பழைய மூர்த்திகள். மற்றபடி பலராமன், தன்சுக், மன்சுக் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா ராதாராணி, ரேவதி, ரோஹிணி, இவெல்லாம் ஆடட் மூர்த்திஸ். ஓகேவா? ஸோ அங்கேயே அவள் வந்து இந்த மேலே ஏறினோம்னா, இந்த கோவில் வந்து ஒரு 19th century அந்த மாதிரி டைமில் தான் கட்டியிருக்கா. ரூபா ராம சிங் பர்சானாவினுடைய ஒரு பெரிய பணக்கார ஜமீன்தார் தான் இந்த கோவிலை கட்டியிருக்கா. ஓகேவா? அந்த நந்தகாவில் பூஜை பண்ணுறவா நம்ம மேலே ஏறி சுற்றி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோவிலோட மேலே ஏறி அப்படி நல்லா பெருசாக அப்படி விஸ்ராந்தி நடக்கலாம். ஆனால் வெயில் சுட்டு பொசுக்கும். நான் போன சமயத்தில் குளிரும் இருக்கும். ஆனால் அங்கே மேலே ஏறி பார்த்தோம்னா இந்த பர்சானா போகிற வழி, அக்ரூரர் பகவான் அழைச்சிண்டு போன வழி, மதுரா வழி நிறைய இருக்கும். ரொம்ப அழகாக அது நிஜமாகவே உட்காந்து பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். சமயம் இருக்காது. அதே தான் திரும்ப திரும்ப. எனக்கு நந்த கிராமம் மட்டும் ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசை. ரொம்ப ரிலாக்ஸாக. எனக்கு வந்து இந்த அறக்க பறக்கெல்லாம் ஓடி போய் பார்க்கணும்னு ஆசையே கிடையாது. சரி, பரவாயில்ல, 5-6 நாளைக்குள்ளே எவ்வளோ முடியுமோ பார்க்கணுன்னு ஆசை. அதுவும் ரொம்ப மினிமாக தான் அழிச்சுட்டு போவேன். ஆனால் அதை விட இன்னும் ரிலாக்ஸாக பார்க்கணும்னு எனக்கு நிறைய ஆசை உண்டு. நடத்தி கொடுப்பான் கண்ணன். ரிலாக்ஸ், அதாவது ஒரு இதுவும் இல்லை. அப்படியே போனோம், ஒரு 10-15 நாள் வச்சுக்கணும். இந்த இடத்த பார்த்தாச்சா, ரைட், சந்தோஷம், திருப்தி. அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கோவர்தனத்தை சுற்றி இருக்கிற இடங்கள் அந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சுட்டு போய் பார்க்கணும். ஒவ்வொன்றுத்தையும் லிஸ்ட்டு வச்சுன்னா நான் இதெல்லாம் பார்த்துட்டேன்னு எனக்கு அந்த இடத்துல போய் உட்காந்து அனுபவிச்சுட்டு அப்புறமா கிளம்புறோம். அதெல்லாம் நடக்கும். நிறைய ஆயுஸ் இருக்கேன், இன்னும் உட்காந்து ஜாலியாக பார்க்க வேண்டியது தானே. ஆமாம், ஆயுஸ் இருக்கான்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும்னு தேடல் இருக்குது. இதை பற்றி எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் என் தர்மம், என் கடமை. குருஜி அம்மாவுடைய ஆசையும் அதுதான். சரி, ஓடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜாலியாக வாழ வேண்டியதானே. ஸோ அந்த நந்த கிராமம், அந்த நந்த பவனம் அதுதான் பீக்கில் இருக்குது. இந்த நந்த பவனத்தோடைய பிரதட்சணம் வரும்பொழுது கோவில் வாசல் என்ட்ரன்ஸ்லேயே நந்தீஸ்வர மகாதேவர் இருக்கா அப்படின்னு சொன்ன. இவர் இந்த நந்தீஸ்வரர் வந்து ரொம்ப பிராச்சீனமான மூர்த்தி. அதாவது வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண அந்த திக்பாலர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ சில பேர் சொல்லுவா, இல்லை இவர் கிடையாது, இந்த மூர்த்தி எடுத்துன்னு போயிட்டா, நம்மளாம் சொல்லுவா. இது எப்படியோ அங்கே ஈஸ்வரன் இருக்கார். அவள் 2 பேரும் அவ்வளோ ஆசையோடு அங்கே இருக்கா. சிவபெருமான் நம்ம கோகுலத்தில் சொல்லும் பொழுது அங்கே வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அதுக்கப்புறமா அங்கேயே சங்கடஹரன் மகாதேவ், சங்கடமோச்சன் மகாதேவர், அவரையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் மகாவனம், பிருகத் வனத்தில். பிருந்தாவனத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம கோபேஸ்வர் சிவானி, ஓகேவா. அதே மாதிரி மதுராவில் ரங்கேஸ்வர், இந்த ரங்க மந்திர் பக்கத்தில், இந்த ரங்கபவனம் பக்கத்தில் சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ இங்கேயும் சிவபெருமான் அகோரி வேஷம் தானே, ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸோ ஒரு அழகான அலங்காரமோ கிடையாது. ஒரு புலித்தோலை இடுப்பில் சுத்திண்டு கழுத்தில் கபாலமாக, கபாலின்னு பேர் அவருக்கு. கபாலீஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, கபாலத்தை சூடிருக்கக்கூடிய ஈசன் கபாலீசன், அதனால தான் கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். கபாலீஸ்வரன் சொல்லுவோம், கபாலம் அது பேர். ஸோ இந்த கபாலியாக தான் அவர் அலைவார். அகோரிகள்லாம் அப்படி தான் அலைவார். கையில் ஒரு கொம்பு வச்சுருப்பா, ஒரு பிக்ஷா பேக் மாதிரி வச்சுருப்பா, சமயத்தை நிர்வாணமாக இருப்பா, உடம்பு முழுக்க சாம்பலை பூசிருப்பா, பெரிய ஜடாமுடி வச்சுருப்பா, சமயத்தில் வெறும் கோமணத்தை மட்டும் கட்டின்னு இருப்பா. ரொம்ப கோரமான தபஸ் பண்ணுவாள். அகோரிஸோடைய மைண்ட் செட் அப்படி தான் வாழ்வது. ஸோ சிவபெருமான் இங்கே பார்க்க வர யசோதா இந்த மாதிரி பார்க்கணும். இவர் விட மாட்டேங்கிற யசோதா, மாடவே மாட்டேன், நான் கண்ணனை காட்ட மாட்டேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் கோகுலத்தில் பார்த்ததுனால தான் இங்கே வந்திருக்கா. இங்கே அதை விட ஜாஸ்தி பிரச்சனை வரப்போகிறது. ஆனால் அவளுக்கு ஒரு கவலை. அப்போ இவர் டெய்லி வர யசோதா அனுப்பிடுறா. கடைசியில் ஒரு நாள் அவள் பார்த்தா டெய்லி வந்துட்டு இருக்கார் அந்த மனுஷன். சரி பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். குட்டி கிச்சாவை யசோதா தூக்கின்னு இருக்க சிவபெருமான் வந்து அவனுடைய அந்த குஞ்சிதமான பாதங்கள், நிஜமாவே இந்த பூமி படாத குழந்தையின் பாதம் வந்து இந்த தாமரையோட இதழ் போலவே இருக்கும் இல்லையா. அது கிருஷ்ணன் கேட்கணுமா? அப்போ அந்த திருவடி எடுத்து தன் தலைமையில் வச்சுட்டான். இப்போ நம்மெல்லாம் கோவிலில் சடாரி வாங்கிக்கல இல்லையா, சடாரின்னு சொல்லுவோம், சடகோ பண்ணுறோம் இல்லையா. இந்த சடாரி, அந்த சடாரிய ஷடஜித் அப்படின்னு இல்லையா, ஷடகோபன், இந்த சடாரி பகவானுடைய திருவடி தான் ஷடகோபன். நம்ம அதனால் ஷடாரின்னு பேர். அந்த திருவடியை நேரடியாக சிவபெருமான் தன் தலையில் வச்சுக்கிறார். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி அந்த திருவடியை தன் தலையில் வாங்கி அனுபவித்த ஆனந்தத்தை நேரடியாக பார்த்தவர் சிவபெருமான். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். தலையில் வாங்கி வச்சுன்னு அப்படியே தன்னை மறந்து ஆடி பாடி. என்ன ஆச்சுன்னா, இவர் பார்க்கணும்னு ஆசைப்பட யசோதாவை பார்க்க விட மாட்டேன்னு சொல்ல, கிருஷ்ணன் அழுனாரான். எதுக்கு அழறான்னே தெரியலை. என்ன சமாதானம் பண்ணியும் சரியாகலை, என்ன விளையாட்டு காட்டியும் சரியாகலை, எதை கொடுத்தாலும் சாப்பிடலை, தூங்க மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். குழந்தைகள் அழுதாலும் நமக்கு தாங்காது. அது இவன் அழுதா அம்மா, பார்க்குறவாள்லாம் கதறி கதறி அழும்படியான அழுவான். இவன் இருக்கானே அம்மா அம்மா, இவனை போல படுத்தி எடுக்க உலகத்தில் ஆள் அழ வைப்பான், அழுவான், சிரிப்பான், சிரிக்க வைப்பான், பிரேமையின் உச்சத்துக்கு அழிச்சுட்டு போவான், அப்படியே விட்டுட்டு ஓடி போவான், கண்டுக்காத மாதிரி இருப்பான், அப்புறம் திடீர்னு வந்து பிரேமையை வர்ஷிப்பான். அப்படிதான் இந்த வஸ்து இப்படித்தான். கடைசியில் சரி அந்த தந்திரி வருவாடி, அவர் வர சொல்லுவோம், அவர் தான் அதை மந்திரிப்பார் சொல்லிவிட்டு அவரை கூப்பிட, அவர் வந்து கிருஷ்ணன் திருவடியை தூக்கி தன் தலையில் வச்சுட்டவொடனே கிருஷ்ணன் அழுகி நிறுத்திட்டான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். யசோதாமாவுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். உன்னை யசோதா கேட்டேன், என்ன பண்ணணும் உனக்கு சொல்லு, பணம் வேணுமா, பால் வேணுமா, தயிர் வேணுமா, டெய்லி கொடுக்கட்டுமா, நம்மளாம் கேட்டால். அப்போ அந்த அகோரி சொன்னாராம், ஒன்றும் வேண்டாமா, இந்த கிருஷ்ணனும் பலராமனும் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கும் இல்லையா தட்டில், அது கொஞ்சம் கொடுமா போதும். இந்த பசங்க சாப்பிட்ட
உச்சிஷ்ட பிரசாதம் வேணும். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் சொல்லுவார். பக்தர்கள் சாப்பிட்ட பிரசாதம் கிடைச்சாலே அகோபாகியம். இது கிருஷ்ண பிரசாதம். உடனே யசோதை கொடுத்தாளாம். சந்தோஷமாக டெய்லி வாங்கி கொடுத்துருந்தாளாம் யசோதை. ஸோ அந்த பழக்கத்தினால இன்றைக்கும் நந்தீஸ்வரருக்கு எப்படி நிவேதனம்னா, நந்தகோபுர திருமாளிகையில் கிருஷ்ணன் பலராமன் இவாளுக்கெல்லாம் நிவேதனம் பண்ணிட்டு பிரசாத நேரம் மக்களுக்கு கொடுக்க மாட்டான். நேராக வந்து நந்தீஸ்வரருக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அப்புறமா மற்றவாளுக்கெல்லாம் கொடுப்பா. இதே மாதிரி வேற எங்கே யாருக்கு கொடுப்பா, அந்த பிரசாதத்தோட பேர் என்ன கண்டுபிடித்து சொல்லுபவர்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்கள். சரியா? ஸோ இதுதான் நந்தீஸ்வரர் மகாதேவருடைய அழகான கதை. ஸோ அதுக்கப்புறமா அப்படி இங்கே பழைய கோவில் கிடையாது, புது கோவில். அதாவது நந்தீஸ்வரரை பார்த்துட்டு முதல்ல ஏற்கனவே நேரம் நந்தபவனம் தான் போவோம். ஆனால் கூட்டம் எல்லாம் இருக்கும், பிளாக் பண்ணி விடுவா. அதுக்கப்புறம் நந்தீஸ்வரரை பார்த்துட்டு மேலெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் நந்தீஸ்வரரை பார்த்துட்டு படி இறங்கி நேரம் அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு அழகான கோவில் உண்டு. அது பிராச்சீனமான கோவில் கிடையாது, ஆனால் என்னை ரொம்ப அழகாக நான் ரொம்ப ரசித்த ஒரு கோவில். ராதையும் கண்ணனுமாக அர்த்த நாரீஸ்வரராக காட்சி. அர்த்தநாரி அப்படின்னா பாதி பெண் பாதி ஆண். சாதாரண சிவபெருமானை பார்க்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதினே நிறைய இடங்களில் உண்டு. அர்த்தன்னா பாதி, நாரின்னா பெண், பாதி ஆண். பெட்டர் ஹாஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? சரியா, அர்த்தநாரின்ற வார்த்தைக்கு தான் பெட்டர் ஹாஃப்னு பேர். சத்தியமாக ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் சொல்ல ஒரு அழகு. பெட்டர் ஹாஃப்ன்ற வார்த்தை ஒரு அழகுன்னா அதுக்கு ஆரிஜின் நம்ம சிவபெருமான். அந்த மாதிரி இங்கே ராதையும் கண்ணனுமாக அர்த்தநாரி ரூபம் செம்மையாக இருக்கும். நல்லா மார்பிள் மூர்த்தி, வெள்ளை விளையேர்னு பளிங்கு மூர்த்தி. அதில் கண்ணனுக்கு மட்டும் நல்லா கனகரேல்னு கலர் வர்ணம் பூசியிருப்பா. ரொம்ப அழகான ஒரு அர்த்தநாரி மூர்த்தி. இது பிராச்சீனமான கோவில் கிடையாது. பிராச்சீனம்னா பழைய சன்னதிலாம் கிடையாது, ஆனால் உண்டு. என்னை ஒருத்தர் ஐஷன் போய் நீங்கள் கட்டாயம் பார்த்தே ஆகணும், இவள் என்ஜாய்ன்னு சொல்லி என்னை ஐஷன்ட்டு போய் காட்டினார். நிஜமாக வாவ் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த அர்த்தநாரி நாங்கள் வாசலில் நிறைய என்ன சொல்கிறது பேடாலாம் விற்பா, லசி விற்பா, தயிர் விற்பா, மோர் விற்பா, என்னெல்லாமோ விற்பா. ஜனங்களை பாத்திரமாக கூட்டின்னு இப்படி கீழே இறங்கணும். இறங்கினா அந்த இடத்துல வந்து ததிமந்தன அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பெரிய ஒரு பானை இருக்குது. நான் இன்னும் பார்த்ததில்லை, ஆனால் இருக்குன்னு சொல்கிறான். அது எவ்வளோ இருக்குன்னா 5 அடிக்கு அகலம் இருக்குமா, 4 அடி ஆழம் இருக்குமா. 4 அடி ஆழம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய பானை. அந்த பானை அவ்வளோ அப்படின்னா ஒரே சமயத்தில் 4 பக்கம் 4 மத்து போட்டு 4 பேர் கடையலாமா. அந்த காலத்துலலாம் ஊர் பொது கிணறுன்னு ஒன்று உண்டு. இன்றைக்கி சில கிராமங்களில் உண்டு. அத்தனை பெருசாக இருக்கும். அந்த கிணத்துல அட்லீஸ்ட் ஒரு 4-5 ராட்டினம் வச்சுருப்பான். 4 பக்கத்தில் தண்ணி சேர்ந்தலாம். ஒரே ஒரு ராட்டினம். நான்லாம் பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்னோடய பாட்டி வீட்டில் பார்த்துருக்கேன் நான். ஒரே கிணறு 2 வீட்டுக்கு நடுவில் இருக்கும். அந்த வேலி கரெக்டாக கிணறு நடுவில் இருக்கும். ஸோ ஒரே கிணத்துல 2 பேரும் தண்ணி சேர்ந்தணும். இந்த கிணத்துக்கு மட்டும் வேலி, கிணத்தோட ஒட்டி அந்த பக்கம் வேலி இருக்கும், இந்த பக்கம் வேலி இருக்கும். இங்கேருந்து யாரும் அங்கே போக முடியாது, அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியாது. ஆனால் இந்த பக்கத்துலேருந்து நாங்கள் தண்ணி வைக்கலாம், அந்த பக்கத்துலேருந்து அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தண்ணி வைப்பான். அந்த மாதிரி உண்டு. நம்ம சுவாமி ராமானுஜர் சரித்திரத்தில் கூட பெரிய நம்பிகள் மனைவியாரும் இளையாழ்வாருடைய மனைவி தஞ்சம்மாளும் ஒரே கிணத்துல தான் காஞ்சிபுரத்தில் தண்ணீர் இழுத்தார்கள். அப்போ 2 இந்த கொண்டின்னு சொல்லுவாள், தோண்டின்னு சொல்கிறது உண்டு.
அது ரெண்டு இடித்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி பேசின பிறகு தான் பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுறார். அப்புறம் தான் ராமானுஜர் சந்நியாசம் வாங்கி கொள்கிறார். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பானையாக அந்த மாதிரி 4 பேர் போட்டு அதில் மத்து போட்டு தயிர் கடை வாழலாம். நான் பார்த்ததில்லை, அழகாக அங்கே இருக்குது. அங்கே வந்து ஜோராக ஜம்முன்னு நந்த பவனத்தில் அழகாக இருப்பாள். ஸோ இங்கே ஒரு யோகமாயா தேவி வச்சுருக்கா. எனக்கு யோகமாயா தான் பௌர்ணமாசி தேவியாக வந்தாள். பௌர்ணமாசி தேவி நந்தபவனத்துக்கு வர வழியில் இன்னும் இருக்கா. நான் இன்னும் பார்த்தது நேரம் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி வந்த மலையிலேருந்து கீழே இறங்கினோம்னா நரசிம்மருடைய ஒரு கோவில் உண்டு. அந்த இடத்துல வராகர் நாராயணன் நரசிம்மன் உண்டு. அது நந்தகோபர் எப்பொழுதுமே வராகமூர்த்தியும் நாராயணரையும் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ கர்க மகிழ்ச்சி சொன்னாராம், குழந்தைக்கு மாற்றி மாற்றி எல்லாம் கஷ்டங்கள் வருது. ஆனால் அவளுக்கு அந்த கவலை, அவளுக்கு கிருஷ்ணன் ஸ்வயம் பகவான்றதெல்லாம் வேண்டாம், அந்த பிள்ளை நன்னா இருந்தால் போதும். ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கு இது ஒன்று தானே ஆசை, பிள்ளை நன்னா இருக்கணும். அது பிள்ளைனா பொண்ணு பையன் எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், வசதியோடு இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்ஷியலி, டிவோஷனலி, இப்படி எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நியாயம். உங்கள் பிள்ளைகள் நன்னா இருக்கட்டும், பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஸோ கர்க மகரிஷி சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு நரசிம்ம மூர்த்தியை வச்சு அதுக்கும் பூஜை பண்ணாராம். ஸோ இந்த இடத்துல ஒரு நரசிம்மர் இருக்கு. நீங்கள் நாராயணர் கொஞ்சம் பின்னமானதாலும் ஓரத்தில் வச்சுவிட்டா. ஸோ நரசிம்மரும் வராகமூர்த்தியும் இந்த இடத்துல இருக்கார். ஸோ நந்தபவனம், நந்தருடைய பரிவாரம், அதுக்கப்புறம் நந்தீஸ்வர மகாதேவர், அதுக்கப்புறம் அர்த்தநாரி ராதாகிருஷ்ணா, அதுக்கப்புறம் ததிமந்தன இடம், அப்புறம் நரசிங்க தேவருடைய கோவில். அப்படியே கீழே ஒரு 1/2 கிலோமீட்டர் இப்படி இறங்கி இப்படி வண்டியில் வரலாம் நடந்து வந்தால் தான் யசோதா குண்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கும். யசோதை காத்தால சாயங்காலம்லாம் அங்கே குளிக்கிறதுக்கு வருவா. அப்படி காத்தால அங்கே குளிக்க வருவா. ஸோ இப்போ வீட்டு பாத்திரங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவா. கிருஷ்ணனையும் பலராமனையும் கூட்டிட்டு வருவா. யசோதா ரோஹிணி. அப்புறம் அந்த கிராமத்து பெண்கள்லாம் வா குழந்தைகளை கூட்டிண்டு வருவா. அப்படியே அதுங்களெல்லாம் ஓரத்தை விளையாடிட்டு இருக்கோம். அப்படியே அதுங்க குளிப்பாட்டுவா. அப்படியே குழந்தைகளை பார்த்துண்டு இதை பேசிண்டு குளிக்கிறது இல்லாட்டி மற்ற வேலைகள் பண்ணால் முக்கால்வாசி அம்மாக்கள்லாம் அழிச்சுட்டு போய் குழந்தைகள் குளிப்பாட்டி விட்டுருவோம், குட்டி பசங்க இல்லையா. ஸோ யசோதா குண்டம் இப்போ அதை சரி பண்ணியிருக்க. ரொம்ப முன்னாடி குப்பையாக இருக்குமா, இப்போ அழகாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன். சரியா, இவெல்லாம் விளையாடும்போது அந்த பசங்கள்லாம் அவெல்லாம் பேசிகிட்டு இருப்பா. அந்த பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடும். யசோதா குண்டம்னு ஒன்று இருக்குது. அந்த யசோதா குண்டத்து பக்கத்தில் ஒரு பிசாசு, ஒரு பூதம், ஒரு பேய் ஒன்று உண்டு. அதுக்கு பேர் ஹவு பிலோ அப்படின்னு பேர். ஹவு பிலோ, அஹோபிலம் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி ஹவு பிலோ, ஹவு பிலோ, அஹோபிலம், ஔ பிலோ, பிலோ. இது என்னன்னா நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नंद गोप महाराज की जय, जय बोलो यशोदा मैया की जय,
जय बोलो नंदीश्वर महादेव की जय। राधे कृष्ण।